ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் அனாதையாகி விட்டார். அதுதான் உண்மை. அவரை எடுத்துக்க யாருமே தயாராக இல்லை. அவர் எந்த பக்கம் போகிறதுன்னு அவருக்கே தெரியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு முட்டுச்சந்தில் மாட்டோம்னா மாட்டிட்டு இருக்காரு. அவரால் எந்த பக்கமும் போக முடியாது. யாருமே அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையில் இருக்கார். எந்த பழனிசாமி மேலே சரமாரியா கேஸ் போட்டாரோ, ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்தையும் போட்டாரோ, அந்த பழனிசாமிகிட்ட அண்ணன் பழனிசாமிங்கிறாரு. பழனிசாமிகிட்ட நான் வந்து எப்படி வேணால் நான் சரண்டர் ஆகிறேங்கிறாரு. நான் என்ன வேணால் செய்கிறேங்கிறாரு. நான் வந்து இனிமேல் வந்து ஃபர்தராக பிரச்சனை பண்ண மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், எல்லா நிபந்தனைகளுக்கு நான் தயாருங்கிறாரு. ஸோ அவரை வந்து ரொம்ப இறங்கி வந்துட்டார். எனக்கு எப்படியாவது மடிப்பிச்சை கொடுங்கிற லெவலில் வந்துட்டார். அதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடி இவரை சேர்த்துக்க தயாராக இல்லை. இதில் என்ன வேடிக்கைன்னா, அவர் நடுவில் திமுகவுக்கு போவார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் திமுகவில் போய் என்ன பண்ணுவார்? அது அவருக்கு அங்கே ஒன்றுமே இடமில்லைங்க. ஏன்னா இவர் ஒரு சீனியராக இருந்திருக்காரு. 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அங்கே போய் அவரால் வந்து யாருக்கு எப்படி வேலை செய்ய முடியும்? யங் ஜெனரேஷன் வந்துருச்சு. இவர் நேத்தி வரும் புரட்சி தலைவின்னு இப்படியே பேசியே வந்துட்டார் 25 வருஷமாக. இப்போ திமுகவில் போய் கலைஞர், தளபதி, இளைய தளபதி இப்படிலாம் பேசிட்டு நிற்க முடியாது. அது வந்து அவருக்கே ஒத்து வராது. அது அங்கே வந்து சுத்தமாக அவர் ஒட்டவே மாட்டாங்க. வேணா அங்கே வந்து ஒரு 2 சீட் தராங்கன்னு வச்சுங்க. சரி, இவர் ஓட்டையும் விடணும்னு யார் வேலை செய்வாங்க அவருக்கு? அங்கே இதுவும் ரூல்ட் அவுட். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? தாவேக்கா இருக்குது. விஜய் கட்சியில் ஏற்கனவே அங்கே செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே அங்கே வந்து சரியான மரியாதை இல்லைன்னு ஒரு தகவல்லாம் வருது. அவரே புழுங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. அவரே வந்து புஷி ஆனந்த் பேச்சை கேட்டு தான் நடந்துக்கிறாரு. எல்லாமே புஷி ஆனந்த் சொல்படி தான் கேட்குறாரு. தெரிந்தோ தெரியாமலோ 3 முறை முதல்வர் இவர். ரொம்ப இறங்கியும் போக முடியாது. ஒரு நாஞ்சில் சபத்து லெவலில் இவரால் போக முடியாது. மோரோவர் இவர் ஒரு நல்ல ஸ்பீக்கரும் கிடையாது. இவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஐடியாஸ் கிடையாது. கட்சியை நடத்துறதுக்கு பெரிய ஐடியாஸ்லாம் கிடையாது. ஒரு பன்ருட்டி மாதிரி அந்த மாதிரி ஐடியாஸும் அவர் கிடையாது. இவர் என்ன கெப்பாசிட்டியில் அங்கே போய் நிற்பார்? அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ இவருக்கு அதிமுகவில் இடமே இல்லை, நீ வேண்டாம் அப்படிங்கிறாங்க.